இல்லை நான் மாயன் விருந்தில் பரமனா பார்த்துட்டு இருக்கேன். சேம் கேரக்டர் தான் என் கேரக்டர். ஒரு கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த பாசம் தான். இந்த மண்ணில் தான் நான் போனேன். அண்ணா என் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னோன்னே அப்படி எடுத்து போய் ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பி வந்தேன். இன்னைக்கு சினிமா மேலே ஓடான்னாரு. இல்லை இல்லை நம்ம எங்கேருந்து போனவங்க தானே, புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப் போட்டு வந்தேன். நான் சொன்னேன் இல்லை ஒரே ஒரு சீன் தானுங்க, இன்னைக்கெல்லாம் என்னை தூக்கி விட்டீங்க. மாமா தாங்க நோக்கி 50,000 ரூபா அப்படின்னு ஒரு செய்முறை செஞ்சுட்டு வந்தது தான் இன்ன வரைக்கும் நீங்கள் நம்ம இனத்தில் ஜாஸ்தி இல்லையா அது இன்ன வரைக்கும் நேசிக்கிறீங்க. ஒரு டேரக்டராக விஷயமாக வச்சு திமிரு கொடுத்தப்போ கூட எனக்கு இவ்வளோ வரவேற்பு கிடையாது. சினிமாவும் ஓகே. 2வது காலை சிம்ப வச்சு படம் பண்ணேன். அதில் வந்து கருப்பாய் ஆத்தவரம் நம்ம இனத்துக்காக ஒரு பாட்டை போட்டேன். நான் வேலை நாச்சியார் பார்க்கலாம். அதுக்கடுத்து நடிகனாக திசை திருப்பி அங்கே போயாச்சு. இப்போ வந்து திமிர் 2 அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த்து. அதுக்கடுத்து வந்து எஸ்ஏ சூர்யா ஹீரோ அவரை வச்சு இப்போ மதுரையில் இப்போ ஷூட்டிங் வந்திருக்கேன். படத்தை பேர் கெடா வெட்டு. யுவன் சங்கராஜா தான் மியூசிக்கு. ஒரு நல்ல ப்ராஜெக்ட். நம்ம மண் ஒரு பாரம்பரியமான நம்மளுடைய கோபம் தாபம் இறந்தது தான் அந்த கெடா வெட்டு. அதுக்குள்ள பாசம் ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். என்னதான் ஊருக்கு அடையாளம் இருந்தாலும் அம்மாவுக்கு அடங்கி தான் போகணும் இல்லையா. அம்மா வளர்த்த பிள்ளைனால அப்பா இருந்தும் அம்மா வளர்த்த பிள்ளைனால அதனால தான் பாசம் என்னன்னா எனக்கு தெரியும். எனக்கு வந்து அதான் சொல்லுவேன், நான் எல்லாருமே நலத்தா பெருத்தா அக்கா தங்கச்சி மாமே சொந்தம் பந்தம் இப்படி வாழணும்னு நினைக்கிற ஒருத்தன், இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிற ஒருத்தன். அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் அவர் படம் இருக்கேன். அந்த கிடாவட்டை பாருங்கள். இப்போ திமுத்தூர் அதில் ஹீரோவை பண்ணி நானே டைரக்ட் பண்ணி நானே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து ஒரு வெறித்தனமாக இருக்கும். அந்த படம் டீசர் வந்து இந்த மாதம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ ஷூட்டிங் வந்து எஸ்எஸ்வரன் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். கதிர் நிவேதா பெரியராஜ் அவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டீமு. இந்த கோயிலுக்கு திருவிழாவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு ஏன் சொந்தம் வந்த மாதிரியே உங்களை சந்திக்க வச்சுங்க. இவங்க அனைவருக்கும் வந்து என்னை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்கள் நெஞ்சில் நான் குடியிருக்கிற வரைக்கும் தான் நான் ஸ்க்ரீனில் வர முடியும், படம் பண்ண முடியும். எத்தனை பேர் என்னை எதிர்த்தாலும் நான் படம் திமிருன்னு பேர் வச்சப்ப ஏன் அப்படி வைக்கிறீங்கன்னு விஷயம் கேட்டாங்க. நான் பிறந்ததே திமிரான இடத்துல அப்படின்னு. அடுத்து வந்து காலையில் வச்சேன். மனுஷ பையன் நம்ம வந்து மாட்டோடைய நாயோடைய எல்லாத்தோடையும் பழக ஒரே இனம் நம்ம இனம் தான். அதனால காலையை வச்சேன். மாயாண்டி குடும்பத்தார் அந்த டைட்டில் சொன்னதுக்காகவே தான் அந்த டைரக்டர் நடிச்சேன். ராஜமோகனோட டைரக்ஷன் தான். ஏன்னா எனக்கு டைரக்ஷன் நிறைய இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ நடிக்கிறது கூட்டாவில் என்னன்னு கேட்டேன். மாயாண்டி குடும்பத்தார்னால நம்ம மாயாண்டி குடும்பத்தார் நம்ம இல்லைன்னா வேறு யாரும் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். அதாவது இப்போ திமிர்த்து மறுபடியும் திமிர் வந்துருச்சு. மறுபடியும் திமிர்த்து அன்புக்கு அடங்கி போவோம். அதாட்டியம் பண்ணோம்னா தூக்கி போட்டு மிதிப்போம். இது நம்ம மண்ணோட விஷயம். இங்கே மட்டும் இல்லை, டெல்லி வரைக்கும் இதே குணம் தான் நம்ம ஆளுக போனால் இருக்கும். கரெக்டாக 2 வார்த்தை பேசிகிட்டே இருப்போம். ரொம்ப டீசெண்டாக ஒயிட்டாக பயங்கர அழகாக இருப்பாங்க. சேட்டு பசங்க மாதிரி இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா ஏய் நீ திறமையில கலர் தானே அப்படின்னு அவங்க வார்த்தையை விட்டு ஒத்துக்குவாங்க. நம்ம ஆளு முக்கோணத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சு விடுவோம். இன்னைக்கு இந்தியாவில் வந்து சந்தோஷ்ன்னு சொல்லிட்டு பெரிய டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்ம ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் ஏகப்பட்ட பேரை வச்சு அமெரிக்காவெலாம் வச்சு படம் பண்ணியிருக்காரு. அவர் மதுரைக்காரர். நம்ம ஆளுங்க தான் எல்லா இடத்துலையும் நம்ம ஆளு இருக்காங்கப்பா. அதனால நம்ம இனத்தை உயர்த்ததுக்காக முத்தரவணைக்காக நம்ம சியான்னு தான் சொல்லணும். மூக்கா தேவர் நம்ம சியா. இந்த 2 சியானும் சேர்ந்து நமக்கு கல்வி அறிவை போட்டுனால்தான் இன்னைக்கு எந்தெந்த துறையிலே எங்கெங்கேயோ நம்ம ஜெயிச்சு நின்றுகிட்டு இருக்கோம். இனிமேலும் ஜெயிக்க போறோம். இந்த நரி மாதிரி சத்தம் போடுற ஒருத்தனுக்கெல்லாம் நான் யூடியூப்ல போட்டிருப்பேன். சாரியை பற்றி பேச சார் பாராட்டி பண்ணாங்க. எனக்கு சாரியை பற்றி
பேசு, ஓம் ஜாலியை பெருமை பேசு. ஆனா ஓம் ஜாலியை பெருமை பேசுக்காச்சு இன்னொரு ஜாலியை போட்டு இழுக்காதன்னு சொல்லிதான் ரஞ்சித் என்றவனுக்கு சரி, வெற்றி மாவனுக்கு சரி, இந்த படம் பண்ண அவனுக்கு பேர் எனக்கு வாங்கி வராது. பையன் படம் பண்ணான் இல்லையா, மாரி செல்வராஜ், அவனுக்கும் சரி இந்த நான் வரேன்டா, இந்த படம் ஒன்று வந்துட்டா நடிப்பட வரேன்டா, அடுத்த படம் நடிச்சேன் முடிச்சுட்டேன், இந்த பண்றேன் படம் பண்றேன்டா, எங்க வாழ்க்கையில காமிக்கிறேன் பாக்குறியா, நேசிப்போம்டா. அதுக்காக ஓவர ஓட்ட மட்டும் அடுத்துவீங்கள, இதே அடிச்சா அதை அடிச்சா வெள்ளைக்காரன் ஏற்றி நின்னீங்க. நாம இவங்க யாரு? நீங்க அண்ணன் தம்பி மாதிரி பார்த்துட்டு விட்டு போறதுனால இருக்காங்க. சும்மா ஜாலியை பிடிச்சி போய் அதையும் படம் எடுத்தா நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம பெருந்தன்மை தான் சொல்லுவோம். அங்கேயும் நம்ம ஜாதியை நேசிக்காத மற்ற ஜாதியை நம்ம அழிக்க மாட்டோம். அன்பு கடிமை எப்பயுமே சொல்றேன் நான், அன்பு கடிமை. ஏன்னா உங்க வயிற்றுல பிறந்து நீங்களாம் எனக்கு அம்மா தான், எங்க சிட்டியை தான். உங்க வயிற்றுல பிறந்தது மாதிரி தான் நான் பிறந்து வளர்ந்து வந்திருக்கேன், இந்த மண்ணை மிதிச்சிருக்கேன். இப்ப எனக்கு திமுக ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை நம்மளால மட்டும் பார்த்தாலே போதும், அது 3 நாளைக்கு நான் ஓடிடுவேன். அவன் 100 நாளும் ஓடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏங்க எவ்வளவு பெரிய போட்டி சொன்னாருங்க நம்ம ஆளுங்க. நம்ம ஆளுங்க பார்த்த உடனே சந்தோஷம், ஒரு சந்தோஷம், வா மாப்பிள்ள வாமையா வாயா அப்படின்னு கூப்பிடுறதுல நம்ம ஆளுதாங்க. விருந்தோம்பலுக்கு முதல் பேர் நம்ம தான். அது வந்து பார்த்தா பேச்சக்கா ஒரு மருமகன் படத்துல பாட்டு வைரமுத்து எழுந்திருப்பாரு. நான் நடிச்ச படம் இன்னும் ரிலீஸ் ஆகுது. அதில் நம்ம ஜாதியை பற்றி, நம்ம மகையராக்களை பற்றி, நம்ம செய்கிற ஈகியை பற்றி எல்லாம் எழுதியிருப்பார். அதனால நான் இன்னார் பேரை இன்னார் இதுன்னு சொல்றேன் இல்லையா, முக்கியத்தாரோட பேரை, பசுமன் முத்துராமலிங்கத்தாரோட பேரை, அவங்க பேரன் பேத்திய, அவரோட பிள்ளைய, நீங்க இருக்கீங்க. அந்த தைரியத்துல எவ்வளவு வேணாலும் எந்த மூலையில வேணாலும் எதிர்த்து படம் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா நீங்க இருக்கின்ற ஒரே சப்போர்ட் தான். ஒரே ஒருத்தன் வந்து என்கிட்ட சொன்னா, எந்த தைரியத்துல இவ்வளவு திமிரா பேசுற, சினிமாக்குள்ள எவனையும் மதிக்காம அலையிறேன்னு சொன்னான். அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் 3 கோடி உள்ள குடும்பத்துல பிறந்தவன்டான். 3 கோடினா எல்லாம் என் இனம் தான்டான்னு அதை சொன்னவர் யாரு தெரியுங்களா? மறந்த நகைச்சுவை நடிகர் சின்ன கலைவாணர் விவேகானந்தா தான் எனக்கு சொன்னார். சொல்றேன் அப்படி, அப்பதான் அடங்குவாங்க மற்றவங்க. ஸோ நம்ம ஆளுகள்ல இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம்டா. நீங்க இதே மாதிரி ஸ்டேஜில் ஒவ்வொரு துறையிலையும் ஜெயிச்சு ஏறி சீஃப் கெஸ்டா பேசணும். நாங்க கீழே உட்காந்து பார்க்கணும். ஏன்னா எத்தனை முறை பார்த்துதான் இம்ப்ரெஸ் ஆகி நாங்கள் போயிருக்கோம். ஒண்ணுங்க, நமக்குன்னு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கு, அதை மட்டும் நம்ம விட்டுட்டு படிப்புன்றதாங்க நம்ம உயர்த்தணும். படிங்க, நல்லா படிங்க, படிச்சு திரும்பி பாருங்க. நம்ம கலெக்டர் இருக்கணும், நம்ம எல்லா பதவியும் இருக்கணும், ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எல்லாத்துலயும் இருக்கணும். அதுதான் நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது. சாமியோட ஆசீர்வாதத்துல இந்த ஊர்ல என் ஜாதி ஜனம், என் சொந்த பந்தம் எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு என்னைக்குமே கூப்பிட்டா அந்த செகண்ட் நான் வந்து நிற்பேன். இது என் கேரக்டர். ஏன்னா எனக்கு அம்மாவை பிடிக்கும், ஜெயலலிதா அம்மாவை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒண்ணுதாங்க நம்மளுக்காக குரல் கொடுத்து உட்காந்துட்டு இருக்கு. எனக்கு பிடிக்கும். அது இல்லாம நம்ம சந்தையூர் மக்கள் இருக்கீங்களா, ரொம்ப பாசக்காரங்க சொன்னாங்க, பார்த்துட்டேன். அந்த குடும்பம் மட்டும் சைஸா உட்காந்து அடிச்சு கைதட்டி நொறுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தெரியுங்க, நீங்க புரியல இல்லையா, நல்லா ஆர்வம் பாக்குறீங்க. சரி, இவங்க வேற பேசி நீங்க நல்ல என்டர்டைன்மெண்டா வந்து ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. நாங்களும் வருத்தப்படுற வணிக சங்கம் மாதிரி இருந்தவங்க தான். அதனால அவங்க வருத்தம் எனக்கு தெரியும். ஸோ அதனால இன்னொரு இடம் இந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டு ஜென்ரலாவே வரேன். ஜென்ரலாவே வர்றேன். எஸ் எஸ் சூரியனை கூப்பிட்டு வரேன். அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆளுங்க ரொம்ப நேசிப்பாரு. உள்ளுக்குள்ள கன்வெர்டட் கிறிஸ்டின் தான், பட் அவரும் தேவையில்லை. உள்ளுக்குள்ள சொல்லுவாரு, நம்ம ஆளுக்கு சரியான கெத்து இருக்காங்க. அந்த கெத்தோட தான் நடிப்பு அறக்கட்டுற பேர் வாங்கியிருக்காரு. அவரையும் கூப்பிட்டுவாங்க. எல்லாருக்கும் பாசத்தோட அன்போட பிரியாவோட விட்டுருக்காரு. திரும்பி வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். நன்றிங்க.